உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்துக்கு நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை பாராட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நியமனம் சரியில்லை அப்படின்னா விமர்சிக்கிறோம். கண்டிப்பா நான் விமர்சிச்சிருக்கேன், மற்றவங்க விமர்சிச்சிருக்காங்களோ இல்லையோ, இந்த வெங்கட நாராயணோட அந்த நியமனத்தெல்லாம் கடுமையா விமர்சிச்சோம். இப்பவும் அந்த ஸ்டாண்ட்ல மாற்றமே கிடையாது, அது அப்படியே தான் இருக்கு. அதே நேரத்துல நல்ல நியமனங்கள் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் கைதட்டி பாராட்டலாம். என்ன அப்படி நியமனம் அப்படின்னா, ஏற்கனவே தமிழ்நாடு பாடநூல் வாரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுதான் மாணவர்களுக்கு புத்தகங்களை தேர்வு செய்யக்கூடியது. எந்த சிலபஸ பாடத்திட்டத்துல சேர்க்கலாம், எதை சேர்க்க கூடாது அப்படிங்கிறத இந்த ஒரு அமைப்பு தான் பாடநூல் வாரியம் அப்படிங்கிறது. புத்தகத்தையே அதுதான் உருவாக்கும். கடந்த காலகட்டத்துல இதோட தலைவனா இருந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் இல்ல, 200 ரூபாய் அக்மார்க்கு கொத்தடிமை திண்டுக்கல் ஐ லியோனி. இந்த பீஸ் எல்லாம் பாடநூல் வாரியத்துக்கு தலைவரா இருந்தா, அப்புறம் உதயநிதியின் உருட்டுகள் இதெல்லாம் தான் பாடத்திட்டத்துக்குள்ள வரும். இல்லைன்னா கலைஞரின் வேலைக்காரி, நெஞ்சுக்கு பீதி, இந்த மாதிரி விஷயங்களை கொண்டாந்து கிளி கிளிப்பானுங்க நம்மள. அதான் இந்த பெரியார் யுனெஸ்கோ அவார்டு வாங்கினாருன்னு நம்மளெல்லாம் காலங்காலமா வச்சு ஓட்டினானுங்க பாத்தீங்களா. பெரியாருக்கு யுனெஸ்கோ அப்படின்னு ஒரு விருதே கொடுக்கல யுனெஸ்கோ அமைப்பு. இவனுங்களா யுனெஸ்கோன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டு அதன் மூலமா விருது கொடுத்துட்டு, இல்ல யுனெஸ்கோவின் பார்வையில் பெரியார் நோட்டினார்னு வர தனியா ஒரு பாடத்தையே நமக்கு வச்சா, ஒரு புக்கமே எழுதினானுங்க. யுனெஸ்கோ விருது என்றவர் யார் அப்படின்னு நம்ம எல்லாம் கேட்டா நம்ம எல்லாம் பெரியார் அப்படின்னு போய் டிக் பண்ணுவோம். அது தப்பு. ஆனா அந்த கருமத்தை டிக் பண்ணாதான் அவனுங்க மார்க் போடுவானுங்க. இந்த மாதிரி வரலாறு இருக்கிறவன் வரலாறை எழுத முடியல, ஆனா வரலாறு இல்லாதவன் அடுத்தவன் வரலாறை திருடி என்ன கரும்பத்தையாவது கொண்டாந்து உள்ள சொறி விட்டு நம்மளே ஏமாத்திட்டு ஒரு தலைமுறையவே தற்கூரி ஆக்கக்கூடிய வேலையை தான் இவனுங்க பாப்பானுங்க. இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கீழ்ச்சி தள்ளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையவும் பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் தூக்கி கெடாசி குப்பையில கெடாசிட்டு இன்னைக்கு தமிழக அரசு செஞ்சிருக்கிற நியமனம் சல்யூட். யார் அந்த நியமனம் எப்படி என்ன பெருசா செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தான் அந்த பாடநூல் உருவாக்கக்கூடிய திட்டத்துக்கு தலைவராக இருக்காப்ல. ஒரு விஞ்ஞானி, விண்வெளி விஞ்ஞானி, சந்திராயனுக்கே போய் ராக்கெட் அனுப்பிச்சவர். அப்படிப்பட்ட ஒரு போற்றப்படக்கூடிய சாதனை செய்த பலர் இந்த மாதிரி புத்தகங்கள் தயாரிக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்காங்க அப்படிங்கறத ஒரு வரவேற்கத்தக்க மாற்றம். அதுக்கு நாம உண்மையிலேயே பாராட்டு அப்படிங்கிறத கொடுக்கலாம். நம்மளும் விஜய் அவர்கள்ட்ட எதிர்பார்க்கறதும் இதுதான். மக்கள் எதிர்பார்த்து ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நியமனங்கள்லாம் நீங்க செய்யும் போது அந்த எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால அதுக்கு நாம ஒரு பாராட்டு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். அதே நேரத்துல இன்னமும் சரி, அந்த வெங்கட நாராயணா, அருண் ஐபிஎஸ் இவர்களோட நியமனத்தை எல்லாத்தையும் மாற்றணும். இல்லைன்னா இந்த அரசுக்கு அவர்கள் 2 பேராலேயே கெட்ட பெயர் உருவாகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு நடந்த கொலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பதைக்கு இது நெஞ்சு. ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் பல நடந்துகிட்டு இருக்கு. ரோட்லயே 2 இளைஞர்களை அடிச்சு கொள்றாங்க, வெட்டி போடுறாங்க, கல்ல தூக்கி போடுறாங்க. கூலிப்படைகள் ரொம்ப பெருத்து போச்சு தமிழ்நாட்டுல. இதுக்கெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறார் அப்படின்னு தெரியல. இது இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா அப்புறம் இன்னொரு திமுக ஆட்சி தான் சட்ட ஒழுங்கு விஷயத்துல. அதனால அதுல கூடுதல் கவனம் செலுத்துங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையாவும் வச்சுக்கிட்டு விஷயத்துக்குள்ள போகும். 2 பயணங்கள் அப்படிங்கிறது இந்த வரக்கூடிய ஜூலை மாதத்துல நடக்க போகுது. 10ஆம் தேதி தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கரூர் போறாரு. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பின்னாடி. அதுக்கு முன்னாடி ஒரு பயணம் என்ன அப்படின்னா, வரக்கூடிய 5ஆம் தேதி கொளத்தூர் தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ ஸ்டாலின் லண்டன் போறாரு. மனைவி துர்கா அம்மையார், மகன் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி, அவரோட மனைவி கிருத்திகா, அவரோட மகன் இன்பநிதி, ஒட்டுமொத்த குடும்பமுமே லண்டன்ல போய் 10 நாள் தங்குறாங்க. 15ஆம் தேதி வரைக்கும் அங்கதான் இருக்க போறாங்க. நல்ல வேலையா தமிழ்நாடு ஒரு விஷயத்துல தப்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க போறது பர்சனல் விஷயத்துக்கு. அது என்ன பர்சனல்னு நம்ம சொல்லுவோம். ஆனா தப்பி தவறி இந்த கொளத்தூர் எம்எல்ஏவோட ஆட்சி திரும்ப இருந்திருந்ததுன்னு வச்சீங்களேன், இந்நேரம் நம்ம கிட்ட என்ன தெரியுங்களா சொல்லியிருப்பாங்க, முதலீடுகளை இழுக்க ஸ்டாலின் லண்டன் போறார். அப்படியே முதலீட பிடிச்சி ஒரு கவுத்த போட்டு அங்க இருந்து ஃபேமிலியோட இழுத்து வந்துருவாங்க. ஸ்டாலின் முன்னாடி நின்று இழுப்பாரு, துர்கா அம்மா சைடுல நின்று இழுப்பாங்க, கிருத்திகா இந்தாண்ட நின்று இழுப்பாங்க, உதயநிதி ஒரு சைடு இழுப்பாரு, இன்பநிதி ஒரு சைடு இழுப்பாரு. இழுக்க முடியாத அளவுக்கு முதலீட கொண்டாந்து இங்க தள்ளி இருப்பாங்க. என்னடா இவ்வளவு முதலீடு வந்துருச்சு அப்படின்னு நாம மிரண்டுருவோம். கடைசியா என்னடா கதைன்னா, அண்ணனுக்கு ஒரு உத்தப்பம் அப்படிங்கிற மாதிரி 13 லட்சம் கோடி கேட்டனா 20 லட்சம் கோடியா மாத்தி வச்சுட்டு
நம்ம தலையில மிளகாய அரைச்சிட்டு போயிருப்பாங்க. இந்த குடும்பம் மட்டும் நல்லா வாக்கிய அரிசி போட்டு ஜாலியா தின்றுக்கும், தமிழ்நாட்டை வித்து தின்றுக்கும். அது மாதிரிதான் இப்ப ஏவா வேலைலாம் எத்தனை ஆயிரம் கோடி கரும்பு பணத்தை தின்னா கூட இவங்களால ஆயுசுக்கும் தின்னு அழிக்க முடியாது. வெறும் பணமா தின்னா கூட அவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்காங்க. கழுத காகிதத்தை திங்கிற மாதிரி உட்காந்து திம்பாங்க போல இருக்கு. என்னத்துக்குதான் இவ்வளவு காசு ஆட்டைய போட்டு சேர்த்து வச்சாங்கன்னு தெரியல. எல்லாத்துக்கும் ஆப்பு அடிக்கணும், நாமளும் விடமாட்டோம். அதை எடுத்து 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 பேசிக்கிட்டே இருப்போம். எவனாவது ஒருத்தன் சிக்குவான் அப்படின்னு பார்த்தா மைனாரிட்டியா இருக்கு. அதனாலதான் இப்ப எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடிய வேலை தான் நடக்குது. அதுல எல்லாம் மாற்று கருத்து இல்ல. சரி, எப்படியோ ஒரு ஸ்திரமான ஆட்சி அமைஞ்சு தொலையிட்டும், இவங்களை எல்லாத்தையும் புரியிட்டோம். திமுக காரனை தூக்குற அப்படின்னா அதுக்காக நீ எப்படி வேணாலும் பலம் அடைஞ்சிக்க, தப்பு இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன 5 வருஷத்துக்கு நீங்க ஆண்டுங்க, அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ண போறாங்க. அதுக்குள்ள இவங்களை வச்சு பிரிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேட்டுக்கிறோம். எதுக்காக லண்டன் போறாங்க அப்படின்னா, நம்ம சின்னதோட சின்னது இருக்குல்ல, அதாவது உதயநிதியோட தவ புதல்வர் இன்பநிதி, அவர் வந்து லண்டன்ல படிச்சாப்புல, விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஸ்போர்ட்ஸ் படிப்பு ஏதோ படிச்சிருக்காப்புல லண்டன்ல போய். ஏன்னா இங்க அப்பா ஆட்சியில கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அறுத்து தள்ளிருச்சு, இங்கெல்லாம் படிக்க மாட்டாரு அவரு. நீங்க தான் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு ஆச்சு, பேரனை இங்கேயே படிக்க வச்சிருக்க வேண்டியதானே, எதுக்கு லண்டனுக்கு அனுப்பிச்சிங்க? இங்க தமிழ்நாட்டுல கல்லூரிகளே இல்லையா? இங்க படிக்க வச்சிருக்க வேண்டியதானே, எதுக்கு லண்டனுக்கு அனுப்பிச்சு வச்சிங்க? ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்க ஆட்சியில கல்வியில எப்படி கிழிச்சிங்க, அறுத்து தள்ளினீங்க அப்படின்னு. அதனாலதான் பேரனை கூட லண்டனுக்கு அனுப்பிச்சு வச்சிங்க. இப்ப லண்டன்ல அவருக்கு பட்டமளிப்பு விழா நடக்க போகுது 9ஆம் தேதி. அதுக்காக தான் இங்க இருந்து ஃபேமிலியோட கிளம்பி போறாங்க. அப்படியே பேரன் பட்டம் வாங்குறத பார்த்து புலகாங்கிதம் அடைஞ்சிருவாரு. என்ன ஒண்ணு, பேரன் நான் படிச்சு பாஸ் பண்ணிட்டேன், நீ தான் எலெக்ஷன்ல ஃபெயில் ஆகி போயிட்ட தாத்தா அப்படின்னான்னு வச்சுக்கேன், அது பெரிய மானங்கட்ட புலப்பாயிடும். பட் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்காரு தாத்தா அப்படிங்கறதால அப்படி கேட்க மாட்டாரு அப்படின்னு நம்புறேன். அந்த விழாவில் கலந்துகிட்டு பேரன் பட்டம் வாங்குறத பார்த்துட்டு அதோட சில உடல் பரிசோதனைகளையும் ஸ்டாலின் அவர்கள் லண்டன்ல செய்ய இருக்கார். கிட்டத்தட்ட 10 நாள் ப்ரோக்ராம். இந்த 10 நாள் ப்ரோக்ராமால கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்து இவங்க எல்லாம் இன்பமா இருக்காங்க. இன்பநிதியோட போறதால இன்பமா இருக்காங்க. ஆனா இன்பநிதிக்காக போறதால துன்பமா இருக்க போற நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சாட்சாத் நம்ம செந்தில் பாலாஜி தான். ஏன் செந்தில் பாலாஜிக்கு துன்பம் அப்படின்னா, கைது பயம் உச்சத்துக்கு வந்துருச்சு. அநேகமா செந்தில் பாலாஜி அடுத்த வாரத்துல, அதாவது ஜூலை முதல் வாரம் ஒரு 10 நாள் உள்ள கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, 10ஆம் தேதி தமிழக முதல்வர் விஜய் கரூர் பயணப்படுறார். ரொம்ப தாமதம் தான். இதுக்கு நாம ஒன்றும் பெருசா ஃபயர் விட வேண்டியதெல்லாம் கிடையாது. இந்த ஆட்சி அமையறதுக்கு முக்கிய காரணமாகவே இருந்தது 41 பேரோட உயிர் தியாகம் தான். முதல்வர் ஆன உடனேயே அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தல, அதையும் நாம குறையா சொல்லியிருந்தோம். போய் பார்க்கலங்கிறத குறையா சொல்லியிருந்தோம். இப்ப எப்படி இருந்தாலும் கரூருக்கு இடைத்தேர்தல் வருது, அப்ப போய் தான் ஆகணும். நேரா இடைத்தேர்தலுக்கு போனோம் அப்படின்னா தப்பா நினைச்சுப்பாங்க பிரச்சாரத்துக்கு. ஏன்னா இத்தனை நாளா வந்து பார்க்கல சத்தவன் குடும்பத்தை கூட, இப்ப வந்து இடைத்தேர்தலுக்காக வரியா அப்படின்னு கேட்பாங்க. அதனால முன்கூட்டியே பயணத்தை தொடங்குவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பயண ஏற்பாடு அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. இல்லைன்னா விஜய் அவர்கள் வந்து நான் செந்தில் பாலாஜியை உள்ள வைக்காம கரூர் போக மாட்டேன் அப்படிங்கிற ரீதிக்கு சில முக்கியமான நபர்கள் கிட்ட பேசும்போது சொல்லி இருந்திருக்காப்ல. பட் செந்தில் பாலாஜி இன்னும் கைதாகல. ஆனா முதல்வர் கரூர் போக வேண்டிய சூழல் வந்துருச்சு. இப்ப போகல அப்படின்னா பிரச்சாரத்துக்கு போகும்போது மக்கள் பட்டவர்த்தனமா பேசுவாங்க. 41 பேர் செத்தான், ஒருத்தனை கூட வந்து இன்ன வரைக்கும் எட்டி பார்க்கல. அன்னைக்குதான் திமுக ஆட்சியில பர்மிஷன் தர மாட்டேன்ட்டானோ, அதை பண்ண மாட்டேன்ட்டானோ, இதை பண்ண மாட்டேன்ட்டானோ. இப்ப உங்க ஆட்சி தானே நடக்குது, நீங்க வந்து பார்க்க வேண்டியதானே மக்கள் கேட்பாங்க இல்லையா? அந்த கேள்வியை தவிர்க்கும் விதமா தான் வரக்கூடிய 10ஆம் தேதி கரூர் பயண திட்டம் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. கரூர்ல போய் ஒரு தனியா, அதாவது வீட்டுக்கு வீடு போறாரா அப்படிங்கிற மாதிரி ஃபங்க்ஷன் இல்ல. கரூர்ல ஒரு கூட்டம் அவரு ஒரு தனியார் இடத்துல அரேஞ்ச் செய்யப்படுது. அங்க பாதிக்கப்பட்ட, அதாவது உயிர் துறந்த 41 பேர் குடும்பம் மற்றும் காயமடைந்தவர்களோட குடும்பத்தினரை எல்லாத்தையும் அங்க வர வச்சு அவர் சந்திக்கிறாரு. அப்படி ஒரு நிகழ்ச்சி ரொம்ப நெகிழ்ச்சியா தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஆட்சி, அந்த 41 பேரும் விஜய்க்காக போனவங்க தான், உயிரே போயிருக்கு. அந்த ஆட்சியை பார்க்க அவங்க இல்லையே அப்படிங்கிறது அந்த குடும்பத்தினருக்கு ஒரு உணர்ச்சிகரமான ஒரு சூழலை அந்த இடத்துல கொடுக்கும். அதுக்காக அந்த பயணம் அப்படிங்கிறத நாமளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். அந்த குடும்பத்தினருக்கு இன்னும் கூட தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் ஏதாவது செய்யலாம். அது ஒரு கட்சி சார்ந்த நிகழ்ச்சிங்கிறதால அரசாங்க பணத்தை தூக்கி எல்லாம் பெருசா கொடுத்துட முடியாது. ஏன்னா அது அந்த காலகட்டத்தில் நடந்த நிகழ்ச்சி. இருந்தாலும் வேறு ஏதாவது உதவி திட்டம் கொடுக்கறதா அப்படிங்கிறது தெரியல. அதற்குள்ளேயே செந்தில் பாலாஜியை ஏதாவது வழக்குல சிக்க வைக்க முடியுமா, இல்ல கைது படலாம் அப்படிங்கிறது நடக்குமா அப்படிங்கிறதா ஒட்டுமொத்த கரூர் மக்களோட எதிர்பார்ப்பா இருக்கு.
செந்தில் பாலாஜியை புடிச்சு வச்சுட்டு போனா விஜயோட கிரேஸ் வேற, இல்ல சும்மா தான் போயிட்டு வரேன் அப்படின்னா அது வேற. நான் என்ன ஊருக்குள்ள வரமாட்டேனால நான் இன்னைக்கு வர்றேன், அன்னைக்கு நீ இருக்க மாட்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மாச கிரியேட் பண்ணிடலாம். இந்த பயம் செந்தில் பாலாஜிக்கு இருக்கு. கரூர் பயண விவகாரம் திட்டமிடப்பட்ட உடனேயே செந்தில் பாலாஜி தன்னோட ஆதரவு அதிகாரிகள் மூலமா உளவுத்துறையவே நோண்டிட்டு இருக்காப்ல. இந்த மாதிரி ஏதாவது அரசு கிட்ட திட்டம் இருக்கா, ஏதாவது பழைய வழக்குகள்ல கைது செய்யக்கூடிய திட்டம் இருக்கா அப்படிங்கிறத செந்தில் பாலாஜி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் ஆளை வச்சுட்டு அங்கங்க போட்டு விசாரணை அப்படிங்கிறத செஞ்சு பார்த்துட்டு இருக்காப்ல. ஏன்னா அவர் மேல டாஸ்மாக் கேஸ் இருக்கு, டிரான்ஸ்பார்மர் ஊழல் இருக்கு, இந்த அது மாதிரி மணி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம் இருக்கு, வேலை வாங்கி கொடுத்ததா காசு வாங்கிட்டு ஊழல் பண்ண கேஸ் இருக்கு. கேஸுக்கா கொஞ்சம் அண்ணனும் தம்பியும் போடாத கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா ஏகப்பட்ட வழக்கு இருக்கு. எதிலையாவது கைது செய்யறதுக்கான சாத்தியம் இருக்கா அப்படின்னு அவரும் ஆதரவு அதிகாரிகளை வச்சு நோட்டம் அப்படிங்கிறதையும் விட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது எல்லாத்தையுமே நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். லண்டன் ஒரு குரூப் போகுது, நல்ல வேலை மக்கள் வரி பணம் இந்த வாட்டி வீணடிக்கப்படல. சொந்த குடும்ப காசை எடுத்துக்கிட்டு அவங்க போட்டு ஜாலியா போய் சுத்திட்டு வருவாங்க. முன்ன மாதிரி டார்ச்சர் எல்லாம் இருக்காது. முதல்வர் அங்க போய் சைக்கிள் ஓட்டினார், அங்கே போய் தொப்பம் மாட்டினார், அங்கே போய் ஹோட்டல்லே தின்னார், இங்க இருந்து அதை ஒரே பிளேட்ல தான் போவாங்க. டிஆர் பாலு பையன் ராஜா பின்னாடியே போவாரு. ஏன்னா தொழில் முதலீடு இழுத்து தள்ளல போறாங்க. இவரே அங்க போய் தபால்னு வேகமா இறங்கி ஏர்போர்ட்டுக்கு வெளியில போய் நின்று முதல்வரை வரவேற்ற தொழில்துறை அமைச்சர். சரிடாப்பா எதுலடா போனாருன்னா அவரும் அதே பிளைட்ல தான் போயிருப்பாரு. இந்த மாதிரியான கேவலங்கள் அசிங்கங்கள் எல்லாம் நம்ம பார்க்காம அவங்க குளத்தூர் முன்னாள் எம்எல்ஏவா சந்தோஷமா ஃபேமிலியோட போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரட்டும். வயசாகி பூச்சி ஏதோ காலத்துல பேரம்பிள்ளைகளோட அப்படியே ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரட்டும். அதுல நமக்கு ஒன்றும் பெருசா விமர்சனம் இல்லை. இந்த 2 பயணங்களும் ரொம்ப வரக்கூடிய மாதங்கள்ல எதிர்பார்ப்பு நிறைந்த பயணங்களா இருக்கு. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், தொடர்ந்து பேசுவோம்.